அல்லேலூயா. அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். அருமையான சகோதரி ஜெபக்கனி ஸ்தோத்திரம் கேட்டதுனால, கவனிச்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, கொஸ்டின் வந்தது. அதை கேட்டாங்க. ஸ்தோத்திரம். அதை எல்லாருக்கும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு போன வாரம் நான் சொல்லலை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 11:26 தேராகு 70 வயதாகும் போது ஆரான், நாகோர், ஆபிரகாம் என்றவர்களை பெற்றான்னுக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 11:26 இருக்குதா? ஆரான், நாகோர், ஆபிராம் என்பவர்களை 70 வயதாகும் போது பெற்றான் இருக்குதா? அதே அதிகாரம் 31வது வசனத்துல ஆரானிலே தேராகு மரித்தான். அவன் மரிக்கும் போது 205 வயசு. எத்தனை வயசு? 70 வயசுல. ஸ்தோத்திரம். அவன் ஆபிரகாம், நாகோர் எல்லாம் பெற்றான். மரிக்கும் போது 205 வயசு. எத்தனை வருஷம் ஆகிது ஆபிரகாம் பிறந்து? 205ல இருந்து 70 கழிங்க, 135 வயசு தானே இருக்கணும் ஆபிரகாமுக்கு. ஆனா 12:4 ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது அவனுக்கு வயசு எவ்வளவு போட்டுக்குது பாருங்க. எப்படின்னு கேட்டாங்க. இதான் கேள்வி. ஸ்தோத்திரம். நல்ல கேள்வி இல்ல? ஸ்தோத்திரம். 70 வயசுல ஆபிரகாம் பிறக்கிறாரு. 205 வயசுல தேராகு செத்து போன பிற்பாடு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் அழைத்தார், அனுப்பினார், துரத்தினார் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோமே. அப்ப 70 வயசுல பிறந்த ஆபிரகாம் 205 வயசுல தேராகு மரிக்கும் போது 135 வயசா இருந்திருப்பானே, 75 வயசுல புறப்பட்டு போனான் என்று எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கேள்வி. ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அங்க சொல்லல. இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இந்த செய்தி வாட்ஸ்அப்ல போடப்படும். அவங்க கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கேட்டுக்குன்னா அவங்க டவுட் தீரும், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம்லாம் பிறக்கும் போது, ஆபிரகாம்னு பிறக்கல அவரு. வாசிங்களேன் 11:26. ஆபிராம். ஸ்தோத்திரம். ஆபிராம் என்று பிறக்கிறாரு. நல்லா கவனிங்க. 70 வயதாகும் போது ஆரான், நாகோர், ஆபிராம் என்றவர்களை பெற்றான்னு இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரே வயசுல ஒரே வருஷத்துல 3 பேரையும் அவர் பெக்கல. ஆமென். 70 வயசுல 3 பேரையும் பெக்கல. முதல் பெத்தது யாருன்னா ஆரான். 70 வயசுல ஆரான் என்பவனை மட்டும்தான் பெற்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல, அதாவது ஆபிரகாமை 17வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஆபிராம் 17வது அதிகாரத்துல ஆபிரகாம்னு மாத்தி, அந்த ஆபிரகாம் என்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, நீ ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து உற்பத்தி ஆக போகிறது, ராஜாக்கள் உன் சந்ததியில வரப்போகிறார்கள் என்று சொல்லி ஆபிரகாமை பிளஸ் பண்ணும் போதுதான் ஆபிராம் ஆபிரகாமாக மாறினார். இந்த 17வது அதிகாரத்துக்கு அப்புறம்தான் வருஷத்துக்கு ஒரு குழந்தை. ஆனா 17வது அதிகாரத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எத்தனை வருஷத்துக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? 70 வயசுல ஆரான் பிறந்தார். ஸ்தோத்திரம். 100 வயசுல நாகோர் பிறந்தார். யாருக்கு 100 வயசு? ஸ்தோத்திரம். கவனிக்க மாட்டீங்களா? தேராகுக்கு இப்ப வயசு எவ்வளோ? நாகோர் பிறக்கும் போது 100. 30 வயசு கூட்டிங்க, 30 வருஷம் கூட்டிக்கணும். 70 வயசுல ஆரான் பிறந்துட்டாரு. அடுத்த 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ வயசு அவருக்கு? 100 வயசுல யார் பிறகுறது? அடுத்த புள்ள நாகோர் பிறகுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப 110 வயசு ஆகும் போது நாகோர் தேராகுக்கு, ஆரானுக்கு வயசு எவ்வளோ? தேராகுக்கு 110 வயசு ஆகும்போது ஆரானுக்கு வயசு எவ்வளோ? 40. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆரானுக்கு கல்யாணம் பண்றாங்க அடுத்த 28வது வசனத்துல. ஸ்தோத்திரம். 27 வாசிங்க. அடுத்தது. பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். கல்தே தேசத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன் மரித்தான். கவனிங்க. பைபிள் எப்ப படிக்கும் போது முன்னாடி 2 வசனம் பின்னாடி 2 வசனம் படிச்சாதான் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆகிற வயசு எப்போ அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல 40 வயசு. எத்தனை வயசு? 40 வயசு. அப்ப 70 வயசுல பிறந்த ஆரானுக்கு 110 வயசு தேராக்கு ஆகும்போது கல்யாணம் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 100 வயசுல நாகோர் பிறந்து இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இப்ப ஆரான் என்ன பண்றாரு? 2 குழந்தைங்களை பெற்றுட்டு செத்துட்டாரு.
ஒருத்தன் பேர் லோத்து, ஒரு பொண்ணு பேரு மில்கால். பொண்ணு பேரு மில்கால். ஸ்தோத்திரம். இந்த மில்கால தான் இந்த நாகோர் கல்யாணம் பண்றாரு. 100 வயசுல பிறந்தார் அவரு. 28வது வசனத்துல வாசிங்க. ஆபிரகாமும் நாகோரும் பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அண்ணன் பசங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த காலத்துல. இப்போ முஸ்லீம் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ணன் பொண்ணுங்களை தான் ஸ்தோத்திரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸ்தோத்திரம் தம்பிங்க. ஸ்தோத்திரம் அந்த காலத்துல அப்படிதான். இன்னைக்கு முஸ்லீம்ங்க அப்படிதான் கல்யாணம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 110 வயசுல ஸ்தோத்திரம் பிறந்த இவன் ஸ்தோத்திரம் 110 வயசுல 2 பிள்ளைகளை பெற்று விட்டு அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா ஸ்தோத்திரம் 100 வயசுல பிறந்த இந்த நாகோருக்கு 40 வயசு ஆனாதான் கல்யாணம் பண்ணணும். அப்பனா இப்ப நாகோருக்கு வயசு எவ்வளவு? 140. அப்ப 110ல பிறந்த இந்த பொண்ணு மில்காலுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 100 வயசுல பிறந்த இவனுக்கு 40 வயசு ஆச்சுன்னா 110 வயசுல பிறந்த அந்த பொண்ணுக்கு 30 வயசு. மில்கால கல்யாணம் பண்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வயசாய் கல்யாணம் பண்ண பிற்பாடு 100 வயசுல ஸ்தோத்திரம் கல்யாணம், அதாவது 140 வயசுல கல்யாணம் பண்ண இந்த நாகோரு 130 வயசுல தான் இந்த ஆபிரகாமை ஸ்தோத்திரம் தேராக பெற்றெடுக்கிறார். அடுத்தது குழந்தை. ஆபிரகாம் பிறக்கணும்னா 30 வருஷம். 70ல ஆரான், 100ல நாகோர், 130ல ஆபிரகாம் பிறகுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 170ல தான் ஆபிரகாமுக்கு கல்யாணம் ஆகுது. ஸ்தோத்திரம். எத்தனை வயசுல? 40 வயசுல தான் கல்யாணம் ஆகும். 130ல பிறந்தவருக்கு எத்தனை வயசுல? 170 வயசு ஆகும்போது தான் ஆபிரகாமுக்கு சாராய் என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இப்பதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. தேராகுக்கு எத்தனை வயசு? 170 வயசு. நல்லா புரிஞ்சுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. ஸ்தோத்திரம். இப்ப புறப்பட்டு வந்தவர்கள் 170 வயசு, இவர் 40 வயசு. 35 வருஷம் மட்டுமே அந்த ஆரான்ல தங்கிட்டாங்க. 35 வருஷம் தங்கினதுனால ஆபிரகாமுக்கு 40 வயசுல இருந்து எத்தனை வயசு ஆயிடுச்சு? 75 வயசு. தேராகு 170ல இருந்து எவ்வளவு வயசு ஆயிடுச்சு? 205 வயசு. கணக்கு சரியாகுதா? ஸ்தோத்திரம். புரிஞ்சுதா? ஒன்னும் புரிய போறது இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 170 வயசுல அவங்க புறப்பட்டாங்க. ஊர் என்கிற கல்யாண தேவத்தை விட்டு ஆரானுக்கு போறதுக்கு, அதாவது கானானுக்கு போறதுக்கு. ஆரான்ல வந்த உடனேயே அங்க செழிப்பா இருந்ததுனால அங்கேயே தங்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஆமென். அப்ப 170 வயசு தேராகுக்கும் ஆபிரகாமுக்கு 40 வயசு ஆகும்போது தான் அந்த காலிங் இருந்தது. அவங்க எங்க தங்கிட்டாங்க? ஆரான்ல தங்கிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 35 வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 35 வருஷம் ஆபிரகாமுடைய பிரயாணத்துக்கு தேராகு தடையா இருந்தபடியினாலே ஆண்டவர் தேராகை அடித்தார். அவன் 205 வயசுல அங்க செத்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை அழைத்து, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கோபமாக அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். அவன் புறப்பட்டு போகும்போது 75 வயசு. இதான் போன வார செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வயசு கன்ஃபியூஷனை நீங்க மறுபடியும் இந்த செய்தி குரூப்ல வரும், மறுபடியும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவரை அழைத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவனுடைய டிராவல். போன வாரம் நாம் பார்த்தது காலிங் ஆஃப் த ஆபிரகாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராவல் ஆஃப் த ஆபிரகாம். அவன் எப்படி பிரயாணம் பண்ணி போனான் என்பதை குறித்து சுருக்கமாக உங்கள் மத்தியில சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே கோபத்தில் ஆண்டவர் சொன்னதை கூட இவன் எதுவும் பொருட்படுத்தாம ஆதியாகமம் 12:4 என்ன பண்ணான்? அவன் புறப்பட்டு போனான். வாசிங்க. ஆதியாகமம் 12:4 சொல்லுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். இப்ப லோத்து பாத்தீங்கன்னா 60 வயசு லோத்துக்கு. ஸ்தோத்திரம். 110 வயசுல பிறந்தவர். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அப்பெல்லாம் பிறக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் பிறந்துட்டார் 110ல. ஆபிரகாம் 130ல தான் பிறக்கிறாரு. அப்ப லோத்துக்கு வயசு எவ்வளவு? ஆபிரகாமோட பெரியவர் அவரு. 110 வயசு. அண்ணன் பையன். ஸ்தோத்திரம். அப்பா அம்மா இல்ல. அதனால விட்டு வர மனசு இல்லாம லோத்துவையும் அவனை கூட்டுக்கொண்டு கடந்து போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கீழ்ப்படிந்தது ஒருவேளை நமக்கு ஆச்சரியமாக அதிசயமாக வேதத்தில் எழுதியிருந்தாலும் ஒழுங்கீனமான கீழ்ப்படிதலாக இருக்கிறது. நீ போ அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு?
ஸ்தோத்திரம். லோத்துவையும் கூட்டிக் கொண்டான், சாராளையும் கூட்டிக் கொண்டான், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாத்தையும், ஆரான்ல என்னெல்லாம் சவதரித்தானோ மொத்தத்தையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கானானுக்கு போக பிரயாணப்படுகிறான். எல்லாரும் சொல்லுவாங்க ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி. ஆனா அந்த கீழ்ப்படிதல்ல எவ்வளவு குளறுபடி இருக்குதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதல்ல குளறுபடி இருந்தபடினாலதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை என்பதை நான் முதலாவது புரிந்து கொண்டு, இப்ப என்ன பண்றான் அவன்? 12வது அதிகாரத்துல புறப்பட்டவன் டிராவல் பண்ணி 6வது வசனம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இவருடைய டிராவல்ல நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு இடத்துல இருந்து பிரயாணப்பட்டு ஒரு இடத்துல போய் சேரும்போது அவன் செய்கிற மிக முக்கியமான முதல் காரியம் என்ன? செய்த மிக முக்கியமான முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தொழுது கொள்ளுவான். ஆமென். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நான் சீகேம் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறேன். எங்க இருந்து? ஆரான்ல இருந்து டிராவல் பண்ணி சீகேம் என்ற பகுதிக்கு அவன் வந்து சேர்ந்த பிற்பாடு ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான், ஆண்டவரை துதித்தான், ஸ்தோத்தரித்தான், மகிமைப்படுத்தினான். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆபிரகாம் இஸ் ஒரு வர்ஷிப் லீடர். ஆமென். அவன் ஒரு ஆராதனை வீரன். எங்க போய் சேர்ந்தாலும், எந்த இடத்துல குடியேறினாலும் அவன் முதலாவது செய்கிற காரியம் தேவனை என்ன பண்ணுவான்? நாம் ஒரு காரியத்தை செய்யும்படியாக கடந்து போகிறோம். அந்த காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு நமக்குள்ளே இப்படிப்பட்ட இருதயம் இருக்குதா? முதல்ல ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? நன்றி செலுத்தணும். பிரதிஷ்டைக்காக விழுந்து ஜெபிச்சோம், ஆண்டவர் நேர்த்தியா நடத்தி கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். 3ஆம் தேதி நன்றி ஜெபம் வச்சிருந்தோம். ஆமென். எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஒரு காரியத்தை நம்ம அடைந்த பின்பு, ஒரு காரியத்தை முடித்த பின்பு, ஒரு காரியத்தை கடந்து வந்த பின்பு, இந்த ஆபிரகாமை போல நன்றி செலுத்தாவிட்டால், பலிபீடம் கட்டி அவரை துதிக்காவிட்டால், தொழுது கொள்ளாவிட்டால், ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பிற்பாடு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் கண்டிப்பாக நான் வைப்பது வழக்கம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி நாம் ஆயத்தப்படும்படி ஜெபிச்சோமோ, இந்த பிரதிஷ்டைக்காய் ஜெபிச்சோமோ, அதை காட்டிலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார். அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு நன்றி உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆபிரகாமை போல இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாமை ஊர் தெரியாத, பேர் தெரியாத, தேசம் தெரியாத இடத்திலிருந்து கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட இந்த ஆராதனை. ஆமென். நன்றி செலுத்துகிற இருதயம். எதை ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக் கொண்டாலும் நன்றி சொல்லணும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்துல வராங்க. குஷ்டரோகம் என்பது அந்த நாட்கள்ல ரொம்ப 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 வேதனைக்குரிய காரியம். குஷ்டரோகியா இருந்தால் அவனை வீட்டுல வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்று ஒதுக்குப்புறமான இடம், அடைக்கல பட்டணம் என்று சொல்லி கட்டி அங்கதான் அவங்க இருக்கணும். குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான வியாதி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில ஸ்தோத்திரம் குஷ்டரோகிகள் ஜனத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. நம்ம வாழ்கிற செங்கல்பட்டு மாவட்டத்துல குஷ்டரோகிகளுக்கு என்று சொல்லி ஒரு தனி இடம் இருக்குது. செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். பரம தேசமோ என்னன்னு பேர் அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரனூர் இல்ல, அது பரனூர் வந்து ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷனு. அந்த இடங்க ஜனங்க வாழறாங்க இல்லைங்களா, அந்த பகுதிக்கு பேரு ஸ்தோத்திரம். பரம தேசமா ஏதோ சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அங்க
டோல்கேட்டுக்கு முன்னாடி பரனூர் ஸ்டேஷன், அதாவது ட்ரெயின்ல போனா இறங்கணும். ஸ்தோத்திரம். டோல்கேட்டுக்கு முன்னாடி பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜுக்கு ரைட் சைட்ல போனோம் உள்ள. மலைக்கு ஒதுக்குப்புறமா இன்னைக்கு அவங்கள வச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொன்ன காரியம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரிகள் சப்போஸ் கிறிஸ்துமஸ் தனியா கொண்டாடும் போது, அகரத்துல நான் சர்ச் போர்ல இருக்கும்போது ஒரு முறை அங்க போய் நாங்க கிறிஸ்துமஸ் அங்க கொண்டாடணும். நம்ம சோறாக்கி நம்மளே இங்க கொண்டாடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திரம், எல்லாரும் வீட்டுல இருந்த பழைய துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஸ்தோத்திரம், சாப்பாடு பிரியாணிலாம் செஞ்சுன்னு போயிட்டு அங்க ப்ரோக்ராம் பண்ணி, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிதான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு கால தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். இப்ப இயேசு குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார் என்ற செய்தி போன போது, அந்த பட்டணத்திலிருந்து, அடைக்கல பட்டணத்திலிருந்து இயேசு இடத்துல வராங்க. இயேசு தூரத்திலே பார்த்துட்டாரு. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவங்களுடைய ஏக்கம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்தபடினாலே தூரத்திலே சொல்றாரு, நீங்க அப்படியே போங்கப்பா, கிட்ட வந்து நான் கைய வச்சு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க திரும்பி போங்க, விசுவாசமா போங்க, நீங்க திரும்பி போகும்போது சுகமாவீர்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க விசுவாசித்து திரும்பி போனார்கள். அவங்க போய் கொண்டிருக்கும் போதே குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 10 பேர், ஸ்தோத்திரம். அதுல ஒருத்தன் தேவனுடைய பிள்ளை இல்லை, சமாரியன். 9 பேர் தான் இஸ்ரவேலர்கள், ஒருத்தன் சமாரியன். 10 பேரும் திரும்பி போனாங்க, சுகமாயிடுச்சு. சுகமானதை பார்த்ததும் இந்த 9 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். பல வருஷமா மனைவியை பிரிஞ்சு, பிள்ளைங்களை பிரிஞ்சு, சொந்தத்தை பிரிஞ்சு, ஊரை பிரிஞ்சு நான் இங்க கடந்தேன். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால ஓடி போய் என் பஞ்சேரி பிள்ளையெல்லாம் பார்க்க போறேன்னு ஓட்டான் 9 பேர். ஆமென். அவங்க ஏக்க நல்லது தானே, கரெக்ட் தானே? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பல வருஷமா பார்க்கவே இல்லை, இப்ப சுகமாயிடுச்சு. சுகமானா தான் எங்க போக முடியும்? ஊருக்குள்ள போக முடியும். ஸ்தோத்திரம். அதனால 9 பேரும் நேரம் எங்க ஓட்டான்? வீட்டுக்கு ஓட்டான். ஆனா இந்த ஒரு சமாரியன் என்ன பண்ணா தெரியுமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே திரும்பி, சுகமான உடனே திரும்பி போய் கொண்டிருந்தவன் மறுபடியும் திரும்பி வந்து இயேசுவின் காலில் விழுந்தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. நன்றிப்பா, எனக்கு இந்த சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றிப்பா என்று சொல்லி அழுது கொண்டு கண்ணீரோடு நன்றி செலுத்தினான். ஆமென். ஆண்டவர் அதை பார்த்து சொன்னாரு, நன்மை பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? எத்தனை பேர் நன்மை பெற்றாங்க? சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரையும் காணமேன்னு சொல்லி வேதனைப்பட்டாராம். நன்மை 10 பேருக்கு கிடைச்சது. அதுல இந்த 10வது ஆள் யாரு? அந்நியன், புறஜாதியான். இவன் நன்றி செலுத்துகிறான். ஆனா நன்மை பெற்ற தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற 9 பேர் நன்றி செலுத்த வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நமக்கு நன்மை செய்யும் போது, நமக்கு அற்புதங்களை செய்யும் போது, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, நீங்க நன்றி உள்ளவர்களாய் நன்றி பலி பீடம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த நன்மை பெற்று கொண்டாலும் உடனே முட்டி போட்டு பண்ணோம், நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. வாசிங்களேன், லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 16வது வசனம். நான் சொன்ன சம்பவம் 17வது அதிகாரத்தில் இருக்குது லூக்கா. அதுல 16வது 17வது வசனத்தை ஸ்தோத்திரம் வாசித்து பார்ப்போம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து 15 வாசிங்களேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, எப்படி? சத்தமா 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 ஆராதிங்கன்றேன். நீங்க நன்மை பெற்றதுக்கு நானு, நீங்க வாரம்புள்ள பெற்ற நன்மைக்கு கர்த்தர் ஆராதிக்க வரீங்க, இன்னும் சத்தமா இன்னும் சத்தமான்ற. அப்ப கூட சத்தம்
எனக்கே கேட்கல, பரலோகத்துக்கு எங்க கேட்க போகுதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் திரும்பி வந்து எப்படி சொல்லியிருப்பான்? அதை சொல்லுங்க நீங்க பார்க்கலாம். உரத்த சத்தத்தோடே தேவனுக்கு நன்றி செலுத்தினானோ. எப்படி சொல்லியிருப்பான்? நீங்க தான் அந்த ஆளுன்னு வச்சுப்போம். இப்ப உரத்த சத்தத்தோடு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்படி பிராக்டிஸ்ல இருந்தா தானே செலுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி செலுத்திருப்பான் தெரியுமா? இயேசுவே நன்றி அப்பா, அப்படிதான் சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் நன்றி செலுத்தணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் செலுத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்றேன், சத்தமா சத்தமா சத்தமான்றேன். மைக்கு தான் கொயின்னு கத்துது, உங்க சத்தம் வரவே. உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி பாட்டை வேற போட்டு, வர்ஷிப்ல யாரும் பாட்டு போடவே மாட்டான். நீங்க ஆவியில் ஆராதிக்கணும் கண்ணை மூடி. சரி பரவாயில்ல, நீங்க பாடுங்க, பார்த்தாவது பாடுங்க சத்தமான்றதுக்காக பாட்டை வேற போடுறேன். வர்ஷிப்லாம் பாட்டை போட கூடாது. நீங்க அப்பதான் ஆராதிக்க முடியும், கண்ணை மூடினாதான். ஸ்தோத்திரம். இருந்தாலும் பாட்டை போடுறோம். சரி பாட்டை பாக்குறீங்களே, அங்கதான் எழுத்து கூட்டின்னு தான் என்ன பண்றது? ஸ்தோத்திரம். அப்பதான் பாக்குறீங்க. ஸ்தோத்திரம். எழுத்து கூட்டின்னு தான் கஷ்டம். இங்க வசனம் அழகா சொல்லுது, அவன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துல முகம் குப்புற விழுந்து. ஆமே. எப்படி நம்ம ஆராதிக்கணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. நின்னுங்க ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக்குது. அப்படியே கூப்புறவும் சொன்னோம் பாதத்துல. ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொன்னா நீங்க சபைக்கு வரவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நின்னுங்க ஆராதின்றதே ரொம்ப பேர் கஷ்டமாகுது. முடியல பாஸ்டர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேலைக்கு போய் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்னுங்கன்னே வேலை செய்வோம், அது முடியும். ஆனா இங்க வந்து 10 நிமிஷம் ஆராதிக்கிறதுக்கு முடியல பாஸ்டர். காலெல்லாம் ஒரே கொச்சல, நிக்கவே முடியல பாஸ்டர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பாதத்துல விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். இவன் யாரு? தேவ பிள்ளை இல்ல, புறஜாதியான், சமாரியன். உடனே அடுத்த வசனத்துல இயேசு சொல்றார், அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? நன்றி ஜெபம் புதன்கிழமை அன்னைக்கு என்ன பார்த்து ஆண்டவர் கேட்டாரு. எல்லாருக்கும் தான் நன்மை செஞ்சேன், வந்துக்கிற கொஞ்சம் பேர் மீதி பேர்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது? எல்லாருக்கும் தானே நன்மை, ஆசீர்வாதமா தானே பிரதிஷ்டை நடந்துச்சு. எல்லாரும் தானே நன்றி ஜெபத்துல கலந்துக்கணும். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. ஸ்தோத்திரம். உனக்கு நான் நன்மை செய்தேன், ரெட் அலர்ட், ஆனா பிரதிஷ்டை நடந்துச்சு. இது நன்மை தானே? இதுக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருப்பதை காட்டிலும் ஓடி அந்த தேவ பாதத்துல விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி உரத்த சத்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை பெற்றவர்கள் 9 பேர், மீதி எங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு 18வது வசனத்தை சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தான் நன்மை செய்யறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை தவிர மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நன்மை பெற்றவர்கள் எங்கேயாவது ஊர் சுத்தி இருந்தா ஆண்டவர் வேதனைப்படுவாரா, வேதனைப்பட மாட்டாரா? கடந்த வாரம் ஃபுல்லா நம்மளை நடத்தி இருக்கிறாரே, நன்மை தானே அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிச்சமே சங்கீதம் 23, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டலை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்தினார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடி என்னை தேற்றினது. என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னாரே. இதெல்லாம் நன்மை தானே? நன்மையும் கிருபை நம்மை தொடரும்படி செய்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணுமா வேணாவா என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். நன்றி செலுத்தினால் ஆபிரகாமை போல நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இல்லைன்னா இது வாக்குத்தத்தம் வசனமாவே இருக்கும், உங்க வாழ்க்கையில அப்ளிகபிள் ஆவே ஆகாது. ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்ததுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய குணாதிசயத்துல மிக முக்கியமான குணாதிசயம், கீழ்ப்படிந்து போனதை காட்டிலும் அவன் எங்க போய் சேர்ந்தானோ அங்கெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 13வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க, 4வது வசனத்துல. ஆதியாகமம் 13:4 3 பாருங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆய்க்க நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும்
இல்ல ஸ்தோத்திரம். அப்ப சீகேம்ல கூடாரம் போட்டாரு, இப்ப பெத்தேலுக்கு வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இப்ப பெத்தேலுக்கு வந்து என்ன பண்றாரு? சீகேம்ல ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாரா? ஸ்தோத்திரம். பெத்தேல்ல வந்து என்ன பண்றாரு? மறுபடியும் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தாரே என்று சொல்லி ஆபிரகாம் செய்த மிக 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 தேவன் விரும்புகிற முக்கியமான காரியம், ஆண்டவருக்கு அவன் நன்றி உள்ளவனா இருந்தான். ஆமென். எந்த சின்ன காரியத்தை தேவ சமூகத்துல பெற்றாலும் உடனே போய் ஆண்டவருக்கு என்ன பண்றான்? ஆண்டவரே இதை நீ செஞ்சதுக்காய் நன்றிப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அப்படி செய்கிறவளா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வீட்டுல முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோமா? காலை துவங்கி இரவு வரைக்கும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துறாரு, அற்புதமாய் நடத்துறாரு. ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். எங்கேயோ போற வண்டிலாம் வந்து தேவையில்லாத ஆள்மெல்லாம் ஏறி சாவறான். எங்கேயோ போகுது வண்டி, இவர் எங்கேயோ போய்ங்கிறாரு. வண்டி போற டைரக்ஷனுக்கும் இவர் போற டைரக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஒரு வீடியோ பார்த்தா ஆச்சரியமாயிடுச்சு. டூ வே ரோடு இருக்குது இல்லையா, 6 வே ரோட்ல இந்த சைடு போற வண்டி எப்படி போவோம்? இப்படி போகுது. இந்த சைடு இவர் நடந்து போய் நிற்கிறாரு. அந்த சைடுக்கும் இடையில ஒரு சென்டர் மீடியம் இருக்குது, ரெண்டு ரோடையும் பிரிக்கிறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சைடு போற வண்டியில இருந்து ஒரு டயர் கைட்டு வந்து 6 ரோடு தள்ளி சர்வீஸ் ரோட்ல போய்ங்கிற ஆள் மலை அடிச்சு காலி ஆயிட்டாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க, அதை பார்க்கறதுக்கு. புரியல உங்களுக்கு? 6 வே ரோடு போதா, சென்டர் மீடியனுக்குதா, இன்னாண்ட ஒரு 6 வே ரோடு. இந்த ரோடு இப்படி போறது, இந்த ரோடு இப்படி போறது. இந்த ரோட்ல சர்வீஸ் ரோட்ல அவர் நடந்து போய் நிற்கிறாரு, இந்த ரோட்ல வண்டி இப்படி போய் நிக்குது. இப்படி போற வண்டியில இருந்து ஒரு டயர் கைட்டின் போய் எங்க அடிக்குது? சர்வீஸ் ரோட்ல போய்ங்கிற ஆளு மேல அடிக்குதுங்க. அவர் எதிர்பார்த்திருப்பாரா? வீட்டுல இருந்து கிளம்பும்போது எதிர்பார்த்திருப்பாரா? ஸ்தோத்திரம். அப்படிலாம் நடக்குது. ஆனா ஸ்தோத்திரம், நாமளும் டிராவல் பண்றோம், ஒரு சின்ன விபத்து கூட இல்லாம அற்புதமா கர்த்தர் நடத்துறாரு. ஆமே, நடத்துறாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. வண்டி நம்மளால மோதன்னு வந்த கூட நின்னு போகுது. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி நிறுத்துறாரு. ஸ்தோத்திரம். நம்ம மேல மோதுறது இல்லங்க. ஸ்தோத்திரம். மோதி இருந்தா ஒருத்தரங்க இல்ல, ஒவ்வொரு நாளும் மோதி இருந்தா நம்ம இங்க இருந்திருப்போமா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்த உடனே முதல் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவரே அற்புதமா என்ன அப்படி பண்ணி நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதுக்கான மிக முக்கியமான படி இது. ஸ்தோத்திரம். அவர் எங்க போய் சேர்ந்தாலும் தான் போகிற இடம் எங்கன்னே தெரியாது போய் நிற்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய் சேர்ந்த உடனே செய்த மிக முக்கியமான காரியம், ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரை முதலாவது தொழுது கொண்டார். ஸ்தோத்திரம். மத்தேயு 6:33 அழகா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆமென். அதை தெரிஞ்சிருந்தார் பொழுது ஆபிரகாம். ஸ்தோத்திரம். இயேசு எப்போன்னு சொல்றாரு, ஆனா முன்னாடி ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு என்ன பண்றாரு? சரியானபடி ஆண்டவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா ஸ்தோத்திரம் ஒரு காரியம், அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன், சுருக்கமா சொல்றேன். ஸ்தோத்திரம். இப்ப லோத்த கூட்டும் போக கூடாதுன்னு சொன்னாரு, அப்படித்தானே? இவரை மட்டும் தான் போக சொன்னாரு. ஆனா கூட்டு போனதுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அதே 11வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 5:6, ஆபிரகாமே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடார்களும் இருந்தன, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. 7வது வசனம். சண்டை வந்துச்சு. இப்போ ஆமே, இவங்களுக்கு பிரச்சனை இல்ல, மந்த மேய்க்கத்து வச்சுக்கிறாருல்ல ஆளுங்க, லோத்துனுடைய ஆளுக்கும் ஆபிரகாம் ஆளுக்கும் சண்டை, 2 பேரும் ஆட்சிக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. லோத்த கூட்டமா இருந்தா இந்த பிரச்சனை இல்ல, லோத்துவ கீழ்ப்படியாம கூட்டம் போனதுனால இப்ப மந்தை மேய்ப்பர்களுள்ள சண்டை வந்து கடைசியில் அடுத்த வசனம் வாசிங்க. போதும் போதும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சண்டை வந்துச்சு, என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், சண்டைலாம் வேணாம்பா. ஸ்தோத்திரம். அதனால சமாதானமா நம்ம என்ன பண்ணலாம், இனி சேர்ந்து தொடராம நீ ஒரு சைடு பிரிஞ்சு போயிடு, நான் ஒரு சைடு பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை பெருசாக்காம, ஸ்தோத்திரம், சமரசமாய்
இல்ல? அந்த வாக்குவாதத்தை பெருசாக்கி, சண்டையை பெருசாக்கி, சண்டை போட்டு அச்சு துரத்தாம சமாதானமா சொல்ற ஒரு வார்த்தை, நாம் சகோதரர். ஆமே, நம்ம சண்டை போட்டுக்க கூடாது. காம்ப்ரமைஸா சமாதானமா என்ன பண்ண நீ? ஸ்தோத்திரம். பிரிஞ்சு எந்த சைடு போறிய நீ ஃபர்ஸ்ட் நீ போயிடு. அதுக்கப்புறம் நான் ஒரு சைடு, நீ மேற்கே போனா நான் கிழக்கு போறேன், நீ தெற்கே போனா நான் வடக்கு போறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு ஆபிரகாம். அதற்கு லோத்து இசைகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுக்கு மிக முக்கியமான 2வது காரியம் என்ன? அவன் சண்டை போடுறதுல, வாக்குவாதம் பண்றதுல பிரியப்படாதவன். ஆமென். எப்போதும் எதுல பிரியப்படுவான்? சமாதானமா இருப்பதுல பிரியப்படுவான். அப்படி சமாதானமா இருப்பதற்கு பிரியப்பட்டு லோத்துவுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து, நீ போப்பானவனே அவர் இப்ப அப்படி கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறாரு. யோர்தான் சம பூமி, யோர்தான் நதி பாஞ்சு நிக்குது. அதெல்லாம் பச்சை பசையில செழுமையா இருந்துச்சு. நான் இந்த சைடு போறேன்பான்ட்டு நைஸான பண்ணிட்டாரு. யோர்தானை கண் வைத்து அந்த சைடு போயிட்டாரு. ஆனா யோர்தானுக்கு பின்னாடி சோதோம் கொமோராக்குதுன்னு தெரியாது அவருக்கு. யோர்தானை மாத்திரம் பார்த்துட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் அந்த தேசத்துல ஸ்தோத்திரம் நடந்து திரிந்து ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசமாகிய கானானை சுதந்திரித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில சண்டைக்கு நாம் காரணரா இருக்கக்கூடாது, சமாதானத்துக்கு காரணரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 5:5 சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். நாம் உண்மையாவே தேவனுடைய பிள்ளைகள்னா என்ன பண்ணோம்? சமாதானமா இருப்பதற்கு. ஸ்தோத்திர. சண்டை போடுறவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. லோத்துனுடைய மந்தை மேய்ப்பரும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் தேவனுடைய பிள்ளை இல்ல. அதனால அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா லோத்துவும் ஆபிரகாமும் தேவனுடைய பிள்ளை. அவர்கள் என்ன பண்ணல? அப்ப சண்டை போடுறவங்க யாரு? தேவனுடைய பிள்ளை இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் மனதில் வைத்து, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சண்டைக்கு போய் நம்ம நிக்க கூடாது, சமாதானத்துக்கு நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நிப்போம்னாதான் ஆண்டவர் சொன்னபடியே நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. லோத்து பிரிஞ்சு போன பிற்பாடுதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ ஸ்தோத்திரம் கிழக்கையும் மேற்கையும் நடந்து திரி, எவ்வளவு தூரம் நடக்கிறியோ மொத்தம் உனக்கு தான்ட்டாரு. ஸ்தோத்திரம். லோத்து போனதுக்கு அப்புறம், லோத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை. லோத்து போன பிற்பாடுதான் அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு 2வது மிக முக்கியமான காரியம் என்ன? நாம் சகோதரர், கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நாம் சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ண. ஆமென். அப்படி பண்ணா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்னா, ஆபிரகாமை போல சண்டை போட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை சமாதானப்படுத்தி, இனிமேல் நம்ம ஒன்னா போவேணாம்பா, நீ தயவு செய்து பிரிஞ்சு, சண்டை வேணாம் நமக்குள்ள, பிரச்சனை வேணாம் நமக்குள்ள, சமாதானமா என்ன பண்ணலாம், 2 பேரும் பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லி இந்த லோத்துவை பிரித்து அனுப்பினான், சமாதானம் பண்ணி அனுப்பினான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை செய்தும் முடித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம சண்டைக்கு காரணரா இருக்கிறோமா, சமாதானத்துக்கு காரணரா இருக்கிறோமா அப்படின்றத நீங்க சற்று சிந்தித்தவர்களாக உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடைபிடிக்க வேண்டிய 2வது முக்கியமான காரியத்தை, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை, வீட்டிலேயோ சரி, எங்கேயுமே வேலை ஸ்தலத்திலேயோ சண்டைக்கு நான் காரணரா இருக்கவே மாட்டேன்ற அந்த உறுதியில் இருக்கணும். ஸ்தோத்திரம். என்னால் கூடுமானவரை சமாதானம் பண்ணுவதிலே நான் உறுதியா இருப்பேன் என்கிற காரியத்துல நாம் நிற்போமானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பது நிச்சயமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முதலாவது ஆபிரகாம் ஒரு ஒழுங்கினமான கீழ்ப்படிதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கடந்து போனாலும், ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்றான்? போற இடத்தெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை மறந்து விடாமல், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். 2வதாக சண்டை போடுறவனா இல்லாம எப்படி இருந்தான்? சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த அருமையான கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, இந்த மாச வாக்குத்தத்த வார்த்தை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் இந்த ஆபிரகாமுக்குள்ள வெளிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். போன வாரம் பார்த்தோம், அவனுடைய அழைப்பு ஆண்டவர் யார் என்றே தெரியாத சூழ்நிலையில ஆண்டவர் அழைத்த போது உடனே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது இன்னைக்கு பார்த்தோம், அவன் சென்ற இடமெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மையை மறக்காதவனாய் நன்றி செலுத்தினான். மூன்றாவதாக அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக தன்னை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க செய்வாராக. அப்படி வயல மூடிட்டு ஒரே நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நன்றி இருதயத்தை தாங்கப்பா, நன்றி இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் லார்ட் உமக்கு நன்றி, எஸ் லார்ட் உமக்கு நன்றி, எஸ் லார்ட் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழ்வேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க இருக்கையிலே பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், 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 நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நீங்க போதும், 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 நீங்க போதும். கிருபையான பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தை கொண்டு வந்து உமை பாட உமை துதிக்க வைத்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தை கேட்டு பலனடைய ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பெருகினது போல எங்களுக்குள்ள விசுவாசம் பெருக நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கீழ்ப்படிந்தான், உம்மை பின்பற்றினான், நீ நடத்தின பாதையில் நடந்து போனான். அப்படி நடந்து போனாலும் அவன் போய் சேருகிற இடத்துல முதலாவது பலிபீடத்தை கட்டி உமக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு படியிலிருந்து இன்னொரு படி உயர்த்தும் போது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களை நடத்தி கொண்டு போகும்போது, நாங்கள் சென்ற இடத்துல ஆண்டவரை கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்து நன்றி பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதனால நாங்கள் இன்னிலிருந்து அதை செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுங்கப்பா, செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுங்கப்பா. நாங்கள் நன்றி கெட்டவர்களா இருக்கவே கூடாது ஆண்டவரே, நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். அதை செய்வதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதை சரி செய்வது, சமாதானமா எப்படி ஜனங்களை வழிநடத்துகிறது என்கிற அந்த எண்ணம்
ஆண்டவரே எங்க குடும்பத்துல, ஆண்டவரே எங்க சபையில எங்களுக்கு உண்டாயிருக்கணுமே. அப்படி நாங்கள் செய்தால்தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் நாங்கள் கேட்டறிந்தோம். ஆபிரகாம் அதை செய்தபடியினாலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணி, தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தனது பேரிலே நீரே ஆணையிட்டு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில பலித்தது. இந்த வார்த்தை கேட்டு எங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை பலிப்பதற்கு என்னை தாழ்த்தி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன்.